இந்த அர்ஜுன் நீயே விளக்கேத்து. ஏன் எப்பவும் நீதானே விளக்கேத்துவ? எப்பவும் நான் மட்டும்தான் ஏத்துவேன். ஆனா இப்போ நான்றது நான் மட்டும் இல்லைல்ல, அதனாலதான் சொல்றேன் நீ விளக்கேத்து. சரி ஓகே. பவி, நீயும் நானும் சேர்ந்தே ஏத்துவோம். நான் எதுக்கு அர்ஜுன்? நீதானே சொன்ன நான்றது இனி நான் மட்டும் இல்லைன்னு. அது எனக்கும் பொருந்தும்ல. அதனால நம்ம 2 பேரும் சேர்ந்தே விளக்கேத்தலாம். வா. பவி, அம்மா என்னாச்சு பவி? என்னைக்கும் இல்லாததை விட இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்க. அதுக்கு காரணமே நீங்க தானம்மா. என்ன சொல்ற? நானும் அர்ஜுனும் ஒண்ணு சேருவோன்னு நீங்க தானம்மா முதலா சொன்னது. இன்னைக்குதான் அர்ஜுன் தன்னோட மனசுக்குள்ள இருக்க விருப்பத்தை என்கிட்ட சொல்லிருக்கான். அர்ஜுன், இவங்கள ஞாபகம் இருக்கா? நம்ம சின்ன வயசுல கூட பாத்திருக்கோம்ல. தெரியுது பவி. நாங்க சின்ன பசங்களா இருக்கும்போது ஃபியூச்சர்ல ஒண்ணு சேருவோன்னு நீங்க கரெக்டா சொன்னீங்க. என்னால நம்பவே முடியல. சும்மா ஃப்ளூக்ல தானே சொன்னீங்க. ஏய் அர்ஜுன், விளையாடாத. சும்மா பவி. விடு பவி, அர்ஜுன் மனசுல உள்ளத அப்படியே பேசுறான். இது ஒரு நல்ல குணம். இதை என்னைக்கும் தடுக்க கூடாது. என்ன அர்ஜுன் கேட்ட? நான் ஏதோ வாய்க்கு வந்ததை சொல்லிட்டேன் தானே? சத்தியமா இல்ல. காலம் பூரா கோயிலே வாழ்க்கைய கழிச்சதுனாலயோ என்னவோ எங்கள மாதிரி ஆளுங்கெல்லாம் ஒருத்தரை பார்த்ததும் அவங்க வாழ்க்கை எப்படி இருக்கும்னு ஒரு சின்ன கணிப்பு தோணும். அந்த கணிப்பை பொதுவா நான் வெளியில சொல்றதே கிடையாது. ஏன்னா நாளைக்கு வாழ்க்கை இப்படிதான் இருக்கும்னு தெரிஞ்சா இன்னைக்கு வாழ்க்கைய எப்படி வாழணுங்கிறத நாம தொலைச்சிருவோம். ஆனா பவிய பொறுத்தவரை அவளோட கதையே வேற. சின்ன வயசுல இருந்தப்பவே அவளுக்கு கடவுள் மேல அப்படி ஒரு நம்பிக்கை. அதையும் தாண்டி அவ குடும்பத்து மேல அளவில்லாத அன்பு வச்சிருந்தா. குறிப்பா அவ பாட்டி மேலையும் ஊ மேலையும். அந்த அன்பை பாக்குறப்பவே எனக்கு தெரிஞ்சது நிச்சயமா அந்த அன்பு அவளுக்கு திரும்ப கிடைக்கும்னு. ஏன்னா இங்க குடுக்கறவங்களுக்கு எல்லாம் கிடைக்குங்கிறது இயற்கையோட நியதி. அத வச்சுதான் நான் கணிச்சேன், கண்டிப்பா ஒரு நாள் நீயும் பவியும் ஒண்ணு சேருவீங்க. அதே மாதிரி இப்ப நடந்துருச்சு பாத்தியா?